வணக்கம் மாணவர்களே. நம்முடைய 5ஆம் பாடம் வாலு போய் கத்தி வந்தது டும் 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 பாடம் படித்தோம் இல்லையா? இப்ப அந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம செய்யலாம். முதல் பயிற்சி, சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஒரு வினா கொடுக்கப்பட்டிருக்கும், 4 விடைகள் இருக்கும். சரியான விடையை தெரிவு செய்து இங்க வட்டமிடணும். இந்த கோடிட்ட இடத்தில் எடுத்து எழுதணும். செய்ய ஆரம்பிக்கலாமா? முதல் வினா, விறகெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரியான விடை விறகு கூட்டல் எல்லாம். இங்க வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து இரண்டாவது வினா, படம் கூட்டல் கதை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. சரியான விடை படக்கதை. இங்க வட்டமிட்டுக்கோங்க. பிறகு இந்த கோடிட்ட இடத்திலையும் சரியான விடையை எடுத்து எழுதணும். அடுத்து மூன்றாவது வினா, ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இப்படத்திற்கு உரிய சொல்லை கண்டறிக. நம்ம இந்த பாடம் முழுவதுமே இந்த விலங்கை பற்றி தான் படித்தோம். ஓணான், 3 சுழினா வரணும். ஓணான், இதுதான் சரியான விடை. நான்காவது வினா, தோசை இச்சொல்லின் ஒலிப்புடன் தொடர்பில்லாத சொல் எது? கவனிங்க. ஆசை, பூசை, மேசை, இசை. இசைதான் தொடர்பில்லாத சொல். எப்படின்னா, இங்க பாருங்க முதல் எழுத்துக்களை. தோ, ஆ, பூ, மே, இவை எல்லாமே நெடில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிப்பவை. இ, இது மட்டும்தான் குறில் எழுத்து, குறுகிய ஓசையை உடையது. அதனால இதுதான் தொடர்பு இல்லாத சொல். இதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. இங்க வினாவில ஓணான் எதற்காக மருத்துவரிடம் சென்றது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. நமக்கு கதையில உழவர் தான் வந்திருந்தார். அதனால இங்க உழவரிடம் அப்படின்னு மாத்திக்கோங்க. இப்போ விடைகளை பார்க்கலாமா? முதல் வினா, ஓணான் எதற்காக உழவரிடம் சென்றது? இதற்குரிய விடை, ஓணான் வாளில் குத்திய முல்லை எடுக்க உழவரிடம் சென்றது. தமிழ் நோட்ல எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது வினா, தோட்டக்காரன் ஓணானிடம் என்ன கூறினான்? என்ன கூறினான்? பதில், தோட்டக்காரன் ஓணானிடம் உடைந்த பானைக்கு பதிலாக பூவை தருவதாக கூறினான். எழுதிக்கோங்க. மூன்றாவது வினா, கதையில் ஓணான் பெற்று வந்த பொருட்களை கூறுக. எழுதலாமா? கதையில் ஓணான் கத்தி, விறகு, தோசை, பானை, பூ, மேளம் முதலான பொருட்களை பெற்று வந்தது. அடுத்து நான்காவது வினா, படக்கதையிலிருந்து நீ அறிந்து கொண்ட கருத்து யாது? என்ன கருத்து? துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வு அடையக்கூடாது என்று அறிந்து கொண்டேன். சரியான விடைகளை உங்க தமிழ் நோட்ல எழுதிக்கோங்க. அடுத்த பயிற்சி என்னன்னு பார்க்கலாமா? அடுத்த பயிற்சி, புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. செய்யலாமே. படங்களுடன் எளிதாக நம்மால பொருத்த முடியும். பாருங்க. ஊர் கூடி என்னை இழுத்தால் தான் நான் அசைந்து வருவேன். நான் யார்? தேர். மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து, இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. அது என்ன? பட்டாசு. அடுத்து, நிழல் தருவேன், காய் தருவேன், பழம் தருவேன். நான் யார்? மரம். அடுத்து பாருங்க. கலை என்ற சொல்லின் முதல் எழுத்து, படம் என்ற சொல்லின் இடை எழுத்து, மடல் என்ற சொல்லின் இறுதி எழுத்து. நான் யார்? இங்க பாருங்க. டீச்சர் கோடிட்டு இருக்க மாதிரி கோடிட்டீங்கன்னா அது என்ன சொல் கிடைக்குது நமக்கு? கடல். இங்க கடலில் கொண்டு பொருத்திக்கோங்க. அடுத்து சொல் விளையாட்டு. ஒரு சொல்லில் உள்ள ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு புதிய சொற்களை உருவாக்கி மகிழ்க. நமக்கு ஒண்ணு செய்து காண்பிச்சிருக்காங்க பாருங்க. பாதம். இங்க உள்ள ஏதாவது ஒரு எழுத்தை எடுத்து இங்க வருகிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம புதிய சொல்லை உருவாக்கணும். தங்கம். இங்க இருந்து க என்ற எழுத்தை எடுத்திருக்காங்க. கதவு. த என்ற எழுத்தை எடுத்து தலைவர்.
இதே மாதிரி நாமளும் என்ன செய்யணுமா? ஒட்டகம், குருவி, சிங்கம், கவிதை போன்ற சொற்களை தொடக்கமாக வைத்து சொற்களை உருவாக்கணுமா? செய்யலாமா? இங்கே பாருங்க. ஒட்டகம். இதுல இருந்து க என்ற எழுத்தை எடுத்து கப்பல், ப என்ற எழுத்தை எடுத்து பதவி, வி என்ற எழுத்தை எடுத்து விவசாயம். இதே மாதிரி அடுத்து என்ன சொல் கொடுத்திருந்தாங்க? குருவி என்ற சொல் கொடுத்திருந்தாங்களா? இதுல இருந்து ஒரு எழுத்தா எடுத்து வேறு சொல்லை உருவாக்கணும். வி என்ற எழுத்தை எடுத்து விடுதி, தி என்ற எழுத்தை முதல் எழுத்தாக வைத்து திறவுகோல், கோ என்ற எழுத்தை எடுத்து கோதுமை. இதே மாதிரி நீங்களும் எழுதி பழகுறீங்களா? அடுத்து பாருங்க. சிங்கம். க என்ற எழுத்தை முதல் எழுத்தாக எடுத்துக்கொண்டு கணக்கு, கு என்ற எழுத்தில் குழம்பு, பூ என்ற எழுத்தில் புத்தாடை. அடுத்து பாருங்க. கவிதை. தை என்ற எழுத்தை முதல் எழுத்தாக எடுத்துக்கொண்டு தை மாதம், த என்ற எழுத்தில் தக்காளி, கா என்ற எழுத்தில் காகம். இதே மாதிரி நீங்க சொற்களையும் எழுதலாம். உங்களுக்கு பிடித்த வேற ஏதாவது சொற்கள் நினைவுக்கு வந்தாலும் அவற்றை கொண்டும் இந்த சொல் விளையாட்டை நீங்க எழுதலாம். அடுத்து இங்க பாருங்க. அறிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. உலக கதை சொல்லல் நாள் மார்ச் 20. நமக்கு கதை கேட்கிறதும் ரொம்ப பிடிக்கும், கதை சொல்றதும் ரொம்ப பிடிக்கும். மார்ச் 20ஆம் தேதி கண்டிப்பாக நாம என்ன செய்யலாம்? ஆளுக்கு ஒரு தெரிந்த கதையை கூறி மற்ற மாணவர்களையும் உற்சாகப்படுத்தலாம். சரியா? பயிற்சிகளை சரியாக புரிந்து கொண்டு செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.